நீங்க வச்சிருக்கிறத ஹை ஸ்டாண்டர்டு. ஏன்னா நீங்க அதை சத்தமா சொல்லிட்டுலாம் சுத்துறதில்ல. அவிக அட்டென்ஷன் எல்லாம் டிமாண்ட் பண்ணாம உங்க செல்ஃப் ரெஸ்பெக்ட்ட சத்தமில்லாம கேரி பண்ணிட்டு இருக்கிறீங்க. மத்தவையெல்லாம் இந்த எக்ஸைட்மெண்ட்டை சூஸ் பண்ணிட்டு சுத்துறப்போ நீங்க இந்த டிசர்ன்மெண்ட்டை சூஸ் பண்றீங்க. அதாவது பகுத்தறிவு சூஸ் பண்றீங்க. ஸ்டார்டிங்ல எவ்வளவு பட்டர்ஃப்ளைஸ் கொடுத்திருந்தாலும் எவ்வளவு சாமிங்கா இருந்தாலும் இப்போ அவங்க உங்களை எப்படி ட்ரீட் பண்றாங்கங்கிறத நீங்க கவனிப்பீங்க. நீங்க கெஞ்ச மாட்டீங்கோ, மினிமம்க்கு எல்லாம் செட்டில் ஆக மாட்டீங்கோ, ஆவியலுக்கு புரியலைங்கிறதுக்கு வேண்டியெல்லாம் உங்களோட ஒர்த்தை ஷ்ரிங்க் பண்ணிக்க மாட்டீங்கோ. உங்க கான்ஃபிடன்ஸ் பாட்டுக்கு பிரைவேட்டா க்ரோ ஆயிட்டே இருக்கு. ஒரு தாட்டி சொல்லுவீங்க, 2 தாட்டி சொல்லுவீங்க. அதுக்கு வேண்டி சும்மா ஓயாம உட்காந்து ஓவர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே இருக்க மாட்டீங்க. பீயிங் சோசனை விட ஹேவிங் பீஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு உங்களுக்கு தெரியும். உங்க டைமை, எனர்ஜியை, அஃபெக்ஷனை யாருக்கு கொடுக்கணுங்கிறதுல நீங்க ரொம்ப செலக்டிவா இருப்பீங்க. பயத்தினாலலாம் இல்ல, உங்க செல்ஃப் ரெஸ்பெக்ட் தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். அதனால உங்க பிரசன்ஸ்ல அவைய பீஸை தான் ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா அவையில இம்ப்ரெஸ் பண்றதுக்கெல்லாம் நீங்க ரஷ் பண்ணிட்டு இருக்க மாட்டீங்க. உங்க ஒர்த்தை ப்ரூவ் பண்ணணும்னு உங்களுக்கு அவசியமே இருக்காது. நீங்க இருக்கிற இடத்துல உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கு எப்பவுமே நீங்க கிளாரிட்டி தான் கொடுப்பீங்க. கன்ஃபியூஷனை கொடுக்கவே மாட்டீங்க. நம்ம சூப்பர் ஸ்டார் சொல்ற மாதிரி நீங்க சொல்றத செய்வீங்க, செய்யறத சொல்லுவீங்க. ஒரு ரிலேஷன்ஷிப்ல நீங்க எதை டாலரேட் பண்றீங்க, உங்க எனர்ஜி எங்க ஃப்ளோ ஆகுது, உங்களை நீங்க எப்படி ட்ரீட் பண்ணிக்கிறீங்க அப்படிங்கறது கவனிச்சு பாருங்க. அதுதான் உங்க ரியல் ஸ்டாண்டர்ட். இப்போ அப்படியே கொஞ்சம் அண்ணாந்து பார்த்து அந்த ஹை ஸ்டாண்டர்ட்ல எங்கெங்க சறுக்கி விழுந்துருக்கிறீங்கன்னு கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. சரிலோ?